ஒவ்வொரு அருளும் அமானிதம். அல்லாஹ் இந்த உலகத்திலே நமக்கு தந்திருக்கிற ஒவ்வொரு நியாமத்தும் அருளும் அருளாக இருப்பது போல ஒரு பெரிய அமானிதம். அந்த அருள் பற்றி நாளை மறுமையில் நான் நீங்கள் விசாரிக்கப்படுவோம். அந்த அருள் பற்றி நாளை மறுமையிலே நானும் நீங்களும் பதில் சொல்ல வேண்டும், ஜவாப் சொல்ல வேண்டும். இந்த வகையில் நமக்கு கிடைத்திருக்கிற இளமை ஒரு அருள், கிடைத்த இளமை ஒரு அருள், கிடைத்திருக்கின்ற இளமை ஒரு அருள், அது ஒரு அமானிதம். ஆயுள் ஒரு அருள், அது ஒரு அமானிதம். அறிவு ஒரு அருள், அது ஒரு அமானிதம். நாம் பெற்றிருக்கிற ஒரு திறமை ஒரு அருள், அது ஒரு அமானிதம். அதே போல பொருட்செல்வம் என்பது, காசு பணம் என்பது ஒரு பெரிய அருள். அதே போல அது மிகப்பெரிய அமானிதம். இதனையும் அல் குர்ஆன் சொல்கிறது. காசு பணத்தை ஜீனா அலங்காரம் என்று சொல்கிற அல் குர்ஆன் மறுபக்கம் சொல்கிறது, இன்னமா அம்வாலுக்கும் அவுலாதுக்கும் ஃபித்னா, நிச்சயமாக உங்களது பொருட்செல்வங்களும் காசு பணம் உட்பட உங்களது பிள்ளை குட்டிகள் உங்களுக்கு ஃபித்னா, ஒரு சோதனை, ஒரு ட்ரையல், டெஸ்ட் என்று அல் குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலக வாழ்க்கையை அப்படித்தான் அமைத்திருக்கிறான். வநபுலுக்கும் பிஷ்ஷர்ரி வல் கைரி ஃபித்னா வ இலைனா துர்ஜாவுன், அல் குர்ஆன் சொல்கிறது. மேலும் உங்களை நாங்கள் தீமையை கொண்டும் சோதிப்போம், நன்மையை கொண்டும் சோதிப்போம். இறுதியிலே நீங்கள் அனைவரும் நம் பக்கம் திரும்ப வருவீர்கள். அல்லாஹ் தஆலா தீமையை கொண்டு மாத்திரமல்ல நன்மையை கொண்டும் சோதிப்பான். நமக்கு அறியாமை ஒரு சோதனை என்று தெரியும், ஆனால் அறிவு ஒரு சோதனை என்று தெரியாது. நமக்கு வறுமை ஒரு சோதனை என்பது தெரியும், ஆனால் செல்வம் ஒரு சோதனை என்பது தெரியாது. முதுமை ஒரு சோதனை என்பது தெரியும், இளமை ஒரு சோதனை என்பது தெரியாது. உண்மையில் வறுமை என்பது ஒரு சோதனையாக இருப்பது போல, அறியாமை என்பது ஒரு சோதனையாக இருப்பது போல, முதுமை என்பது ஒரு சோதனையாக இருப்பது போல, நோய் என்பது ஒரு சோதனையாக இருப்பது போல, மறுபக்கம் செல்வம், அறிவு, பட்டம் பதவி, உடல் ஆரோக்கியம், இளமை, இவையெல்லாம் சோதனைகள். நிச்சயமாக இந்த அருட்கொடைகள் பற்றி நாளை மறுமையில் நாம் விசாரிக்கப்படுவோம், பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பதுதான் நமது தீனுடைய நிலைப்பாடு. ஏனென்றால் இந்த உலகம் என்பது சோதனை களம். அல்லாஹ் ஒரு சாராரை தீமைகளை கொண்டு சோதிப்பான், மற்றொரு சாராரை நன்மைகளை வழங்கி சோதிப்பான். எண்ட் ஆஃப் த டே எல்லோரும் சோதிக்கப்படுவார்கள், படுகிறார்கள் என்பதுதான் உண்மை. எனவேதான் பொருட்செல்வத்தை, காசு பணத்தை மிகப்பெரிய சோதனையாக நாம் பார்க்க வேண்டும். பார்க்க தவறினால் அது மிகப்பெரிய வேதனையாக மாறிவிடும். நபி சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா செல்வங்களையும் அள்ளி கொடுத்திருந்தான், எல்லா வகையான செல்வங்களையும் அவர்கள் பெற்றிருந்தார்கள், ஆட்சி அதிகாரம் உட்பட. ஆனால் அவர்கள் இந்த உண்மையை புரிந்திருந்தார்கள். அவர்கள் இந்த செல்வங்களை எல்லாம் பெற்றிருந்த நிலையில் என்ன சொன்னார்கள்? ஹாதா மின் ஃபத்லி ரப்பி லியப்லுவனி அஷ்குர் அம் அக்ஃபுர், இது எனது ரப்பு எனக்கு செய்த மாபெரும் அருளாகும், இவையெல்லாம் அவனது அருள், நான் நன்றியுள்ள அடியானாக நடந்து கொள்கின்றேனா அல்லது நன்றி கெட்ட விதத்தில் நடந்து கொள்கின்றேனா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக, பரீட்சித்து பார்ப்பதற்காகவே அல்லாஹ் இந்த அருள்களை எல்லாம் எனக்கு தந்திருக்கிறான். அருள் தான், ஆனால் இந்த அருளை அல்லாஹ் தந்ததற்கு பின்னால் இருக்கிற நோக்கம் என்னை சோதிப்பது, நான் எப்படி நடந்து கொள்கிறேன் என்பதை பார்ப்பதுதான் என்பதை அவர்கள் பிரகடனப்படுத்தியதாக அல் குர்ஆன் சொல்லுகிறது.